வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கான வ்ளாகும் மார்னிங்லேருந்து நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வீடியோஸாகவே போடுங்க, ப்ளஸ் வந்து பட்ஜெட்டுக்கான டிப்ஸும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் எப்படி நான் பிளான் பண்ணி குக் பண்ணுறேன், குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான மீலை கொடுக்குறேன், நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டா கோல்டை பற்றியும் டீட்டெயிலாக எப்படி நான் போட்டிருக்கேன். குட்டி குட்டி சேவிங் டிப்ஸோடும் இந்த வ்ளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஹெல்த்தின்ட்டு 1000 ரெசிபீஸ் பண்ணாலும் இந்த ஹெல்த் மிக்ஸ்க்கு ஈடே வராதுங்க. எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். காலையில் எழுந்து இந்த ஹெல்த் மிக்ஸ்க்கான இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அன்றைக்கி ஒரு சந்தோஷம். ஒரு குட்டி ஹெல்த்தியான விஷயம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம். சப்போஸ் மார்னிங் மிஸ் ஆகிடுது, ஹெவியான மீலாக இருந்ததுன்னா ஈவினிங்கில் கொடுத்துருவேன். ஸோ அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு ஈவினிங் ஏதாவது ஒரு வேளை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். சுகரை யூஸ் பண்ணுறதை விட ஜஸ்ட் உப்பு போட்டு இல்லை ப்ளெயினாக கூட நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். கண்ணாடி பாட்டில் காலையில் எழுந்து கடகடன்ட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்னாலே ஒரு பொறுமை தனியாக கொடுத்துருங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து ஏர்லி மார்னிங் வேக்கப் தான். காலையில் எழுந்து உங்கள் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கான டே ஹெல்த்தியாக நம்ம பண்ணிடலாம். சூப்பரான மீலும் பண்ணிடலாம். பொறுமையாக ஒவ்வொரு விஷயமும் இப்போ இந்த பாட்டிலில் வைக்கிறது யூஸ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையின் அடையாளமாக நான் நம்புகிறேன். நம்ம சீக்கிரமாக பதப்பதப்பு நம்ம செய்கிறோம்னாலே டைம் ஆகிடுச்சோ, ஒரு டென்ஷன் ஆகிடும், ஏதாவது ஒன்று ஆகிடும். எழுந்து நமக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நமக்கான டைம் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா அன்றைக்கான ஒர்க்கும் நான் பண்ணுவேன். அண்ட் ப்ளஸ் என்னோடய பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த சாம்பிராணி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கான டைம் எனக்கு ரொம்ப கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த சாம்பிராணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்ட்ரோவை இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பப்போ மிடில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடு பற்றிலாம் காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங் அந்த 1 மினிட் வந்து என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்கக்கான்ட்டு ஆசையாக வெயிட் பண்ணுவங்களுக்காக தான் இப்போ இந்த வ்ளாகில் இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருக்கான்ட்டு யாரெல்லாம் கூட கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். சாம்பிராணி மட்டும் இல்லைங்க, அது கூட பாத் பவுடர், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த பட்ஜெட் மணி பிளானர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம ஷர்மி சமையல் ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்போ இந்த அளவுக்கு பெரிய விதமாக ஒரு லிஸ்ட்டே ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த ஏப்ரல்லேருந்து ஒரு பக்காவான ஒரு புது அப்டேட்டில் நான் வரேன். எப்படிலாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபோட்டோஸ் அதெல்லாமே வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ வீடியோ மாதிரி போடுங்கக்கான்ட்டு. கண்டிப்பாக இது எல்லாமே நான் ஒரு அப்டேட்டில் கொண்டு வரேன். இப்போ குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாம் டைம்ன்றதுனால இந்த மந்த் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நான் ஏப்ரல் மே லீவில் ஒரு புது விதமான ஒரு பிளானரோட வரேன். நிறைய விஷயங்களோட உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி உங்கள் வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணீங்க, நம்ம சேனலில் பார்த்து என்னென்ன ரெசிபிஸ்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே பொட்டேட்டோலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி கொட்டீஸ் ஃபேவரட் தான். ஒரு பக்கம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அவங்களுக்கு ஹெல்த்தியாக சைட் டிஷ் கொடுத்துட்டா, ஒரு பக்கம் நம்ம கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியான ஒரு ஐட்டமாக பார்த்தீங்கன்னா உளுந்து சாதமும் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கான வேலைகளாக இருக்கட்டும், ப்ரிப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே பிளானிங்கோடு பண்ண போகிறேன். ஷார்ட்ஸில் லஞ்ச் பாக்ஸ்க்கான ரெசிபிஸ்லாம் போடும்போது நிறைய பேர் எனக்கு போட்ட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதாங்க நாங்கள் பண்ண போகிறோம், நல்ல ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனாலேயே டெடிக்கேட்டாக 9 o'clock ஷார்ப்பாக அன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறனோ, இல்லை 1 day பிஃபோர் பண்ணுறனோ, இல்லை ஒரு பிளானிங்கில் ஏதோ ஒன்று ரெசிபிஸ் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடணுன்ட்டு இந்த ஜனவரிலேருந்து பண்ணிட்டு தாங்க இருக்கேன். நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக நான் போட்டுருவேன். சாட்டர்டே சண்டே சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் வாட் எவர் மண்டே டு ஃப்ரைடே தான் உங்களுக்கு குக்கிங்கான ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஷார்ட்ஸை இது வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டே வரேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் நிறைய பேர் கேட்டது, இந்த டோஃபுனா என்னக்கா, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. மோமோஸ் எல்லாம் பண்ண டைம் இருக்காக்கா அப்படின்னு கூட நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக முடியுங்க. ப்ரிப்ரேஷன் தான். நான் எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எழுந்து ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட உட்காந்து பண்ணிவிடுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் கட் பண்ணுறது குட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கான டைம் நம்மளுக்கு இன்னும் வரலை. பட் நம்மளுக்கு முடிகிற வரைக்கும் நம்ம மார்னிங் எழுந்து செஞ்சிடலாமே நான் ரெடி பண்ணிப்பேன். ஆனால் இந்த மாவு பிசைஞ்சு வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்ஸில் கொஞ்சம் நான் ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா மோமோஸ் வந்து சப்பாத்தி விட ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலி சப்பாத்தி பண்ணால் அதை தேய்ச்சி கிரேவி ரெடி பண்ணுறதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் இதுக்குன்னு குட்டியாக ஒரு மோமோ கட்டர் நான் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இட்ஸ் ஓகே, அந்த ப்ரெஸிங்காக அது யூஸ் ஆகுது. இல்லை நம்ம கையில் உட்காந்து ஃபோல்டு பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது குட்டி குட்டியாக வந்து அழகாக அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், பூரி சைஸில். அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ண பாருங்கள். டோஃபுன்றது பார்த்திங்கன்னா சோயாபீனோட பால்ற மாதிரி செய்கிறது. இது வந்து நம்ம பன்னீர் வந்து நார்மல் பசுமாட்டு பாலில் பண்ணுறது. பட் சோயாபீனோட அந்த சத்தை வந்து குழந்தைங்களுக்கு இந்த ரூபத்துலையும் கொடுக்கலான்ட்டு நான் வந்து இந்த டோஃபு பன்னீரை வந்து வாங்கிட்டு வந்தேங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பன்னீர் மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்காது, எனக்கே பிடிக்கல. ஆனால் இந்த மாதிரி புர்ஜி மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி துருவி இந்த மாதிரி செஞ்சு ஸ்டஃப் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. இன்னி வரைக்கும் ஒரு 1 month குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பன்னீரை நம்பி தான் சாப்பிட்டுருக்காங்க. சீக்கிரட்டையும் நான் சொல்லவே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அந்த மிளகாத்தூள்லாம் போடும்போது, அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடும்போது பக்காவாக பன்னீர் மாதிரி மாறிடுது. ஸோ டோஃபு வந்து பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் வந்து ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். பட் இது ஒரு விதமான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்க்கு கம்ப்ளீட் மீலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அதில் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன், அந்த டோஃபு போட்டிருக்கேன், நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து ஸ்டீம் பண்ணுற வேலைகள் தான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்
நல்ல மாவும் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான். மைதா பண்ணியிருந்தோம்னா கடையில் கிடச்சிருக்க மாதிரி பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தெரியும், பரவாயில்லைங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அரைச்ச மாவு, வீட்டில் பண்ண ஸ்டஃபிங் இதுதான் மோமோஸ். கடையில் கிடைக்கிற மைதா மோமோஸை விட வீட்டில் ஹெல்த்தியான மோமோஸ் என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டைம் கிடைக்கும் போதில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. காலையில் பண்ணுறதுக்கு பிளானிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஒரு 1 ஹவர் இன்னும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டை எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். மார்னிங் ட்ரிங்க் எழுந்த உடனே இப்போ சத்து மாவு கஞ்சி குடிச்சாச்சு. ஏதாவது ஒரு ட்ரிங்க், ஒரு மோராவது குழந்தைங்களுக்கு கொடுத்து ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ரெடி பண்ணுங்கள். அண்ட் எள்ளு பர்ஃபி, கால்சியம் வீக்காக இருக்குது, நம்ம எல்லாருமே இதை எடுத்துக்கணும். எள்ளில் எந்த விஷயம் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குக்கும்பர் வச்சுருக்கேன். அண்ட் நம்மளோட ஹெல்த்தியான வீட் மோமோஸ் தாங்க, டோஃபு மோமோஸ். அதுக்கான சட்னி மட்டும் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஏற்கனவே. அப்பப்போ செய்கிறதுனால சட்னியை பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அழகாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாக்கு போட்டுக்கலாம். இன்னும் நிறைய விஷயத்துக்கு செஞ்சுக்கலாம். இதுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வாட்டி ரீஃபில் பண்ணும்போது நான் உங்களுக்கு திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். ஹெல்த்தியாக பண்ணுறதை விட கொஞ்சம் ஈஸியாகவும் பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக பண்ணும்போது லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து சாதம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனே பார்த்தீங்கன்னா பொடி வச்சு ரெடி பண்ணுறது தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் குட்டி பாட்டிலில் 50 கிராம்ஸ் அளவு தான் செய்ய போகிறேன். நான் வந்து முக்கியமாக மிளகு நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, காஞ்ச மிளகாய் விட. ஸோ அதுலேயே கொஞ்சம் ஜீரகம், உங்களோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கானது இந்த அளவு நான் போட்டிருக்கேன். நிறைய அரைச்சி வச்சாலும் அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். மேக்ஸிமம் 2 டைம்ஸ் அந்த பொடி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நான் காமிக்கிறது. இப்போ 1 டைம் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வீக் போல் இன்னொரு வாட்டி வீட்டில் ஏதாவது இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கான பொருட்கள் தான். இதெல்லாம் வறுத்த பிறகு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து வந்து தோலை நீக்கினது தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. கொஞ்சமாக வெள்ளை உளுந்து ஏன் சேர்த்துருக்கேன்னா, நம்ம எப்படி வறுக்கிறோன்றது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர் வந்து இதில் காமிக்கும். ரொம்ப வறுத்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு கருப்பாக மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். ஆனால் 99% பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் அதில் இருக்கும். ஏன்னா இது கருப்பு உளுந்து சாதம் அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பாய்ஸ் குழந்தைங்களுக்கு, நமக்கு எல்லாருமே வந்து இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா வறுக்கணுங்க, அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கான அளவு வந்து இதிலே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த உப்போட அளவு வந்து உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சிம்பிளான ஒரு பொடி ரெசிபி தாங்க. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, 1 வீக் மேலே கூட வச்சுக்கலாம். நான் அதுக்கு மேலே எப்போவுமே எந்த பொருளும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ இதுவே நம்மளுக்கு தேவை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வந்து அப்பப்போ எடுத்துக்கிறதுக்காகவே இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த உளுந்து வாசனையோடு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை தாளிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தாளிச்ச ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருப்பேன். ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஜாரில் இருக்கிறது வந்து இன்றைக்கி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ 2 டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அளவு தான். உங்களுக்கு நிறைய வேணும், பெரிய ஃபேமிலினா அதுக்கேற்ற மாதிரி 2 கப்பு 3 கப்பு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் உதிரியான சாதத்தில் நீங்கள் நல்லா ஆற வச்சு கலரி வச்சிங்கன்னா புளியோதரை, இந்த புளி சாதம்னா தோத்தே போயிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு சாதம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உளுந்து சாதம், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறது தப்பே கிடையாதுங்க. எப்போவுமே இந்த சாம்பார், குருமா, சப்பாத்தி, இட்லி, லெமன் ரைஸும் செய்கிறத விட இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யுங்க. கலருக்காக குழந்தைங்க சாப்பிடாம ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடியிலலாம் வந்து இந்த எள்ளு போடுறது, கருப்பு உளுந்து சேர்க்கறதுல கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்கள வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் பார்த்துட்டிங்க. லஞ்ச் பிளேட்டும் பாருங்கள், அந்த டோஃபு வந்து புர்ஜியாக கொஞ்சம் வச்சுட்டேன். ஸோ அதுவும் ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும். பிளாக் கிரேப்ஸை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் வந்து அழகாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ ஒரு சாதம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷை வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் அப்படியே ஏமாற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி டெக்னிக்குங்க. குழந்தைங்க வந்து இந்த ஏஜ்னு கிடையாது, காலேஜ் போகிற பசங்க இருந்தால் கூட நீங்கள் இது கொடுக்கலாம். ஏன் நம்மளே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுலாம் தாராளமாக சாப்பிடலாம். அண்ட் மெனு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக பர்ஃபெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரியே அன்றைக்கான டே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேங்க. ஸோ அதே மாதிரி அழகாக பண்ணிட்டேன். அண்ட் அந்த மோமோஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டது, இந்த வீடியோவில் நீங்கள் எடுக்கிறீங்களே டைம் இருக்குமா அப்படின்ட்டு. காலையில் பசங்களை வச்சுலாம் எடுத்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 1 வீக் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. மற்ற டைமில் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா எனக்கான ஃபுட்டாக நான் எப்போவுமே வச்சுப்பேன். குழந்தைங்களுக்கான பாக்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேட் பார்த்திங்கன்னா நமக்கான ஃபுட்டு. ஸோ நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், கூட வந்து அதுக்கான ஃபைபரு, கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான மெனு தான். அது உங்களுக்கு நான் அப்படியே காமிப்பேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஷார்ட்ஸில் உடனே மார்னிங்கில் நான் போடுறது. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டேங்க. இப்போல்லாம் வந்து பார்க்குக்கு போகணும், கீழே வாக்கிங் போகணுன்னா நான் இறங்கி போகிறதுக்குள்ளே ஒரு லேசினஸ் வந்துடுது. ஃபஸ்ட்டு டப்பு டிப்புன்னு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுட்டு பாருங்கள், இப்போ அந்த கிச்சனோட ஸ்டார்டிங் எப்படி இருந்திருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுவேங்க. அந்த 8:30க்குள்ளே
கடன்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நமக்கான டைம் மீ டைம்ன்ற மாதிரி. அப்போ வந்து மாடிக்கே போயிடுவேன். அங்கே நின்றுக்கிட்டே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறது, கொஞ்சம் சன்லைட் படணுன்றதுக்காக தான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஏசி போட்டு நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அந்த சன்லைட் படணுன்ற ஒரு நிறைய வந்து உடம்புக்கு ப்ராப்ளம்ஸ் வருதில்ல. ஸோ அதுக்காகவே இப்போ மாடியில் போயிட்டு 5000 ஸ்டெப்ஸு கான்ஸ்டண்ட்டாக டச் வுட் கண்டிப்பாக அது நடக்கணும். ஸோ இப்போதைக்கு இது பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மார்னிங் டு 10 o'clock ரொட்டீன் எல்லாம் இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரு வீடியோவில் வந்து இது மாதிரி விலாக்லாம் ஆட் பண்ணும்போது சேவிங்ஸ்க்கான விஷயமும் நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து அக்ஷய திருதிக்கான சேவிங்ஸ்லாம் நான் எடுத்து வைக்கும் போதெல்லாம் என்னக்கா பண்ணியிருக்கீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஷார்ட்ஸில் அப்டேட் பார்க்காதவங்களுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி வந்து நான் இந்த வீடியோ போடும்போதே பார்த்தீங்கன்னா 15 days கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அழகாக அந்த சேவிங்ஸை நான் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஸோ அதுக்கான டிக் பண்ணுறது, அதுக்கான அமௌண்ட் எடுத்து வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் அப்டேட் வந்து ஷார்ட்ஸ்லையும் லாங் வீடியோலையும் கொடுத்துட்டு வரேன். 15 நாள் என் கூட நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நானும் நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, இனிமேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 50 rupees அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு குட்டி ஹாப்பினஸாக இருக்குங்க. ஸோ குட்டி குட்டியாக தான் சேவ் பண்ண போகிறோம். 60 daysக்கு சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஆர்டியில் வந்து இன்ஸ்டா கோல்டுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வீடியோ போடுங்கக்கான்ட்டு. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ்க்கான சேனல்லாம் வந்து டீட்டெயிலாக போட்டுட்டாங்க. டிசம்பர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி டைம்லாம் பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டதுனால சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப ஒரு ஃபைனலாக ஒரு ரிப்பீட்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு 1 month கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்து நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் நான் அதை மட்டும் ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இது மொபைல் இருந்தால் மட்டும்தான் இதில் நம்ம பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் கிடையாது. ஸோ ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து கார்டு அங்கே போய் கட்ட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அது முடியாதுங்க. ஸோ நீங்கள் டிஜி கோல்டு எது வாங்கினாலும், இன்ஸ்டா கோல்டு எதாக இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம இந்த மாதிரி ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புது கார்டு பேமெண்ட்டாக இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே கார்டு இருக்கான்ற மாதிரி கேட்கும். ஸோ எனக்கு ஏற்கனவே இருக்குது. பட் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை நான் காமிக்கிறேன். நான் வந்து ஜனவரி எண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கார்டு க்ளோஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்ச உடனே ஜிஆர்டியோட கார்டு நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதை விட இது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தோணுச்சு. என்னால் இனிமேல் வந்து பெரிய அமௌண்ட்டில் கோல்டு வாங்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 1 gram காயின் அந்த மாதிரி வாங்கலான்ட்டு பிளான் பண்ணிடுவேன். இப்போ கரண்ட்டாக அந்த 1 month நம்ம கட்டின அமௌண்ட் இது வரைக்கும் ஓரளவுக்கு ரவுண்ட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா 250 milligram சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் பிளான் பண்ணது வந்து இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 27, 2026 அப்போ முடியும் போது நான் நியூ இயர்க்கு எப்போவுமே வாங்குவோம், உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த 1 year முழுக்க சேர்த்து வச்சு நியூ இயர்க்கு வாங்குறதுக்கான பிளான் இது இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 2 to 3 days தான் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஏற்கனவே பழைய விலாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என் கூட நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்க இனிமேலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து நியூ இயர்க்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எப்படி வருதுன்ட்டு. ஸோ ஒரு 300 daysக்கு வந்து நம்ம ஒரு பிளான்னா பர்ஃபெக்டாக நான் அந்த 100 rupees எடுத்து வைக்கிறது நான் பண்ணேன் லாஸ்ட் இயர். ஸோ அதை கண்டினியூ தான் பண்ண போகிறேன் திரும்பவும். ஸோ அதை நான் பிளான் பண்ண மாதிரி 100, 110, 120 அன்றைக்கான கோல்டு ரேட்டு. ஸோ அது எப்படி ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான பெனிஃபிட் ஜிஆர்டியில் மட்டும் தாங்க 120 daysக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் நான் இதில் போனேன். நான் போத்தீஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வெறும் 75 days தான் அந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பெனிஃபிட் டேஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. அண்ட் லாஸ்ட் 30 daysக்கு கூட இவங்க பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது. ஸோ கோல்டுன்னு எடுக்கிறத விட இதில் நம்மளுக்கு வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு வாங்குறதுனால காயின் இஸ் பெஸ்ட்டு. ஸோ நான் காயின் வாங்கணுன்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான குட்டி குட்டி சேவிங்ஸை நான் இப்போ கண்டினியூவாக பண்ணிட்டு வரேன். பீஸ்க்கு மேலே தான் பண்ணணும். ஸோ ஏன்னா ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஏறிட்டே இருக்குல்லங்க. ஸோ இதில் பார்த்து 110, 120 இந்த மாதிரி நானே வந்து விளையாடிட்டு தான் இருப்பேன். இப்போ நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோல்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டி டிரான்சாக்ஷன் வந்து மிஸ்டேக் ஆகிடும், திரும்ப வந்து ரீஃபண்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக எனக்கு ட்ராக்கிங் கொடுத்து தான் வந்திருக்காங்க. ஒரு தடவை மட்டும் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. அது என்னென்ட்டு மெயில் பண்ணி கேட்டிருக்கேன். அதில் எனக்கு பெனிஃபிட்டட் வந்து காமிக்கல. ஆனால் அதில் வந்து பே பண்ணும் போது காமிச்சது. ஆனால் பே பண்ணி முடிச்ச உடனே இது வரலை. மற்றபடி இது வரைக்கும் எல்லா டேஸுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு அது எக்ஸ்ட்ரா வரும்போது அது ஒரு பெனிஃபிட் தானேங்க. ஸோ அதை நம்ம ஏன் விடணும்? அதனால தான் நான் ஒரு 4 தூண் உங்களுக்கு நான் கரெக்டாக எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 36 days நான் இது வரைக்கும் கட்டியிருக்கேன் கரெக்டாக. அந்த 4th March வரைக்கும். இப்போ இன்றைக்கி 5th நான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கும் போது இன்றைக்கான பேமெண்ட்டு உங்களுக்கு பே பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அது வெயிட் எவ்வளோ வருது, ஸோ இன்றைக்கான பேமெண்ட்டுக்கு அது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான சின்ன விஷயங்கள் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுலேயும் உங்களுக்கு அதை ஃபில் பண்ணுறதுக்கான நேமு, அந்த அட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து நார்மலாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
2-3 அக்கௌண்ட் கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றுன்னு கிடையாது. திரும்ப கூட இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். 1-2 நம்ம எத்தனை பே பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். ஸோ ஒன்று வச்சா கூட ஒழுங்காக ₹100 பே பண்ணிட்டு வரணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வந்துடும். பேன் கார்டு இது எல்லாமே எதுவுமே நான் காமிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் காமிச்சிடுறேன். பேங்க் நம்பரு அப்புறம் நாமினி எல்லாமே கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேமெண்ட்கான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் நம்ம முடிச்சிட்ட பிறகு தான் அந்த அக்கௌண்ட்குள்ளே போய்ட்டு பே பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே மட்டும் தான் 140 பே பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் வந்து 14,000 இருந்தது. ஸோ 1 இயர் எண்டிங்கில் முடியும் போது எப்படி ஏறி இருக்கணும்னு ஐடியா தெரியறதுக்காக. மற்றபடி 110 இதுலேயும் உங்களுக்கு 7 மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருது. 0.007 மில்லிகிராம் வரும். அதுக்கு அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு அந்த 0.01 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு முக்கியமே. ஸோ அது வர மாதிரி கொஞ்சம் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ₹100 நான் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஒரு நம்பரை நான் போட்டு தான் வந்திருப்பேன். ஸோ நம்ம எந்த நம்பர் போட்டுட்டு வரும்போது கீழே அந்த பெனிஃபிட் வெயிட்டில் உங்களுக்கு பார்க்க முடியும். 107 வரும்போது 108 அந்த மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் 110 போட்டு விட்டுருவேன். எப்போயாவது நம்மளுக்கு சும்மா விளையாடுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருந்தேன். ஸோ சில டைம் வந்து டக்கு நம்ம பே பண்ணணும் அன்றைக்கி அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுருவேன். அண்ட் உங்களுக்கு 10 மில்லிகிராம்னா அன்றைக்கான ரேட்டில் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வந்து 14,000 அந்த 15 கிட்டே வந்துருச்சுல. ஸோ நம்ம 14,000 டைப்பில் பண்ணோம்னா அந்த டைம் கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த வெயிட் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு அன்றைக்கான டேயில் மினிமம் இது அமௌண்ட்டு மினிமம் ₹100 மேலே தான் இதில் பே பண்ண முடியும். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பே பண்ணுங்கள். ஆனால் ஒரே வாட்டியாக போயிட்டு ₹1,000 அப்படி போடாது. ஏன்னா ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும்ல அந்த கிராம் மில்லிக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஒரு 5 வாட்டி ஒரு 500 நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி போடுங்க. ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அட்வான்டேஜ் நம்மளால் அதெல்லாம் முடியாது. ஸோ நான் ஒரே ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு நாளைக்கு ₹100 அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு சில்லறை அவ்வளோதான் போட்டு நம்ம சேவ் பண்ணுறது. ரொம்ப வந்து ஆசை ரொம்ப பட்டு எக்கச்சக்கமாக சேவ் பண்ணுற மாதிரிலாம் பண்ண வச்சுக்கோங்க, நம்ம லாக் ஆகிடுவோம். கான்ஸ்டண்ட்டாக பண்ணணும். 30 டேஸுமே நம்ம பண்ணிட்டு வரணுன்றதுக்காக தான் நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக சேர்த்துக்கிட்டே வருவேன். டக்கு நம்மளுக்கு பணம் இருக்குன்னா நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவே நான் கேஷாக சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, கார்டால் ஒரு வழி இல்லாமல் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இது லாஸ்ட் டைமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாமல் கார்டு போயிட்டு இருந்தது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க, அது கரெக்டாக பே பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ₹100 என் கூட சேர்ந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் நியூ இயருக்கு வாங்குறதுக்கு என் கூட நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சேர்த்துட்டே வாங்க. ஸோ இதனால் இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேங்க. சேவிங்ஸ்க்கு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். பேங்க் வந்து 2-3 அக்கௌண்ட் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. இது வந்து சேவிங்ஸ்க்கான அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி நான் யூபிஐ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தந்த அமௌண்ட்டை வந்து இப்போ ஒரு ₹3,000 நம்ம கரெக்டாக அதை எடுத்து வைக்கணுன்ட்டு பர்ஃபெக்டாக சேவ் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான அக்கௌண்ட்டு இப்போ நான் ஈவினிங் டைமில் எடிட் பண்ணும்போது நான் இதுக்கான பேமெண்ட்டும் நான் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கான வேல்யூவும் கரெக்டாக அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹3,697 நான் பே பண்ணியிருக்கேன். இதில் பார்த்துருப்பீங்க வெயிட் நான் வாங்கின அமௌண்ட் வந்து 250 மில்லிகிராம். ஸோ ஒரு கிராமை 4 டிவைட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டோ அது பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு. ப்ளஸ் ஒரு 32 மில்லிகிராம் அது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 32 டேஸை நம்ம பே பண்ணிகிட்ருக்க கணக்குக்கு வந்திருக்கு. இன்னும் இன்றைக்கான பேமெண்ட் எனக்கு ஒன்றும் அதில் ஆட் ஆகலை. நான் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுனால அதுவும் ஆட் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாக ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ரவுண்ட் ஆஃபாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லிகிராம் வந்து இந்த அமௌண்ட்டில் நான் சேவ் பண்ணியிருக்கேன் பெனிஃபிட்டோடு. இது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து லாபமாக தான் இருக்குது. வாங்கும்போது டீட்டெயில்டாக அதுக்கான வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க, அதுக்கான டேக்ஸ் பே பண்ணணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட தான் போகிறேன். ஸோ ஒரு குட்டியாக ஒரு ₹100ன்றது நம்ம டக்குன்னு செலவு பண்ணுற அமௌண்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ₹100 செலவு பண்ணுங்கள், ₹100 சேமிங்க. எப்போவுமே நான் உங்களுக்கு ஐடியா சொல்லுவேன்ல, ₹1 செலவு பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சேர்த்து வச்சுட்ட பிறகு ₹1 சேவ் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி. ஸோ ஓரளவுக்கு இந்த ஜிஆர்டியோட ஓப்பனிங்காக இருக்கட்டும், இதை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை நீங்கள் அப்படியே டெய்லி பண்ணிகிட்டே வாங்க. என் கூட நான் ஷார்ட்ஸில் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிமைண்ட் உங்களுக்கு பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி குட்டியாக சேவ் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் தோணுச்சுன்னா ₹100 யூஸ்வலாக நம்ம ஃபைலிங் மெத்தடில் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. கொண்டு போய் சீட்டு ₹100 நீங்கள் எடுத்து வச்சுன்னா 30 நாள் ₹3,000 சீட்டு கார்டு கட்டிட்டு வாங்க. அதுவும் பெனிஃபிட் தான். எது வேணால் பண்ணலாங்க. நம்ம கையில் தான், நம்மளோட மனசு தான் காரணம். மந்த்லி நம்மளால் போக முடியாது, அவ்வளோ தூரம் போய் கட்ட முடியாதுன்றவங்க இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ போட்டிருந்த கண்டென்ட்டு இது எல்லாமே பிடிச்சிருந்தா இந்த வாட்டி பிங்க் கலர் ஹார்ட்டினை கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஃபீட்பேக்கும் கமெண்ட்டாக கொடுத்துருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.